விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா. தம்பி யார்ப்பா மியூசிக் டைரக்டர்? Old is gold. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. ஆம்பளையே தெரியாம குழந்தை பிறக்குது, பொம்பளைங்க சேர்ந்து எங்க குடும்பம் நடக்குது. தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு தப்பு செஞ்சாலும் நியாயம். பொய்யும் சத்தியம் செய்யும் இந்த பூமி எப்படி உய்யும், இத பார்க்க பார்க்க மனுஷன் கொண்ட பக்தி குறையுது. வினை தீர்க்க வந்த சாமி கூட ஆற்றில் கரையுது. மகா கணபதி மகா கணபதி மகா கணபதி மகா கணபதி. ஏய் ஃபர்ஸ்ட் சாங்கே முடிஞ்சிச்சுடா, இப்பயாவது சொல்றா யாரா மியூசிக் டைரக்டர்? நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் அண்ணா, அந்த சாங் போடுங்க. திருப்பதி வந்தா திருப்பா தீப்பொறி போல இருக்கும். ஞாபகம் வந்துடுச்சா? டேய் நீ ஏன் சொல்றா? Old is gold. திருப்பதி வந்தா திருப்பா தீப்பொறி போல இருப்போம். உனக்கு மேல எனக்கு மேல யாரு பாருடா, புன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா. வாழ்க்கையில வாழ்க்கையில 100 பாடுடா, கத்துக்கிட்டா கத்துக்கிட்டா வாழ்க்கை சோறுடா. சுட்டா தன்னெருப்பு பட்டா தம்பொறுப்பு, சுட்டா தன்னெருப்பு பட்டா தம்பொறுப்பு. மனுஷனுக்கு இருக்கு மனசுக்குள்ள இருக்கு. திருப்பதி வந்தா திருப்பதி வந்தா திருப்பா தீப்பொறி போல இருப்போம். டேய் இப்ப நீ சொல்றியா இல்லையா? Old is gold. மூடி நாடுறா. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு. ராசா எட்டு வச்சா படபடக்கும் கூறு, லேசா கண்ணடிச்சா பிடி வெடிக்கும் ஆறு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு. பாடாத, நீ பாடுற சத்தம் எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது. சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு சத்தம் கூட பாட்டு, தெரியாதவங்களுக்கு பாட்டு கூட சத்தம். என்னால பாடாம இருக்க முடியாது. அப்படி நான் பாடக்கூடாதுன்னா மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லு. Old is gold. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன். ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன். உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன். வழிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன். இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத போகம் கேட்டேன். பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன். புல்லின் நுனியில் பனியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன். தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை போதும் விரலை கேட்டேன். நிலவில் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன். நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெடி கேட்டேன். மண் கொண்ட பாடல் பயில கேட்டேன், பறவைக்கு இருக்கும் வானம் கேட்டேன். நன்றி கெடாத நட்பை கேட்டேன், நடுங்க விடாத செல்வம் கேட்டேன். மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன், மழையின் சங்கீதம் ருசிக்க கேட்டேன். நிலவில் நதியில் குடிக்க கேட்டேன், நினைவில்
வடிவில் சந்தனம் மணக்க கேட்டேன் விழுந்தால் நிழல் போல் விடவே கேட்டேன் அழுதால் மழை போல் அழவே கேட்டேன் ஏகாந்தம் என்னோடு வாழ கேட்டேன் எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டேன் பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன் சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன் ராஜராஜனின் வாழை கேட்டேன் வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன் பாரதியாரின் சொல்லை கேட்டேன் பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன் மாயக்கண்ணன் குழலை கேட்டேன் மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன் சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன் தொட்டுக்கொள்ள பாசம் கேட்டேன் மழையை போன்ற பூவை கேட்டேன் புல்லை போன்ற பணிவை கேட்டேன் புயலை போன்ற துணிவை கேட்டேன் இடையை தாங்கும் தோள்கள் கேட்டேன் இழிவை தாங்கும் இதயம் கேட்டேன் துரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன் தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன் 5 வயதில் புத்தகம் கேட்டேன் 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன் காசே வேண்டாம் கருணை கேட்டேன் தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன் கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன் குறைந்தபட்ச அன்பை கேட்டேன் இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை இதிலே எதுவும் நடக்கவில்லை வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன் இஷாக் இஷாக் சொல்றா யாரா மியூசிக் டைரக்டர் இஷாக் Hold is hold. Okay, so Ishak, that was a fantastic performance. Ishak, actually, நீங்க எப்பவுமே பயங்கர ஃபாஸ்டான ஒரு பெர்ஃபார்மர் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது மாநாட மேலாளர் வந்து அசார்னு இருப்பார். அவர் மாதிரியே நீங்க இஷாக் ரொம்ப ஃபாஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம ஜட்ஜ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Let us hear it from Kala Master. இஷாக் பரத்வாஜ் சார் இல்லை பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர் சாங் செலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பட் என்ன நீ பண்ணனா பாடலை ஃபுல்லாக பாடணும் ஏன்னா இட்ஸ் அ மேல் வாய்ஸ் இந்த பிகினிங் சாங் எல்லாம் அந்த திருப்பதி வந்தா அது எல்லாமே நீ வந்து பாடி எக்ஸ்பிரஷன் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்தது மைனஸே பாடலை ஸோ பாடாதனால அந்த சாங்குடைய லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகி போச்சு அண்ட் பிகினிங்கில் கோரியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் யார் கோரியோகிராஃபர் கார்த்திக் மாஸ்டர் அண்ட் குட்டி மாஸ்டர் அதான் இன்னும் கொஞ்சம் கோரியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் நான் லாஸ்ட் சாங் சூப்பராக பண்ணேன் எக்ஸலண்டாக பண்ணேன் அந்த லாஸ்ட்டில் அந்த இந்த பாட்டு ரொம்ப நல்லா பண்ணேன் பட் என்னென்னா பாட மறக்கிறேன் லாஸ்ட் சாங் பாரு நீ பாதி பாடுற பாதி நிற்கிற பாதி பாடுற நிற்கக்கூடாது ஏன்னா இவ போன இதில் வந்து அவன் பாடல அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு ஏன்னா நீ இந்த மாதிரி சாங் எடுக்கும்போது நிறைய ஃபோக் சாங் சரி கிளாசிக்கல் சாங் சரி முக்கால்வாசி அவங்க பாட மாட்டாங்க பாடாமல் எக்ஸ்பிரஷன் பண்ணி காமிப்பாங்க எப்பவுமே நீ கிளாசிக்கல் சாங் எடுத்தால் கூட ஸோ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் மாதிரி ஏன்னா அவள் கேர்ள்னால அவள் மேல் வாய்ஸ் பாடாமல் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணான் பட் இது டோட்டலாகவே எல்லாமே ஃபாஸ்ட் நம்பர்ஸ் எல்லா ஃபாஸ்ட் நம்பர்ஸ் இருக்கும்போது நீ பாடணும் பாட்டு ரொம்ப பாடாமல் இருந்தனால தான் உனக்கு மைனஸ் ஆகிப்போச்சு நெக்ஸ்ட் டைம் பாடி பண்ணு அது மாதிரி ஓடாத கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் ஓடுற மாதிரி கொஞ்சம் அப்படியே உன் கண்ட்ரோலில் வச்சு பண்ணு ஓகே அதர்வைஸ் குட்மா ஓகே குட் பிரசன்னா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு இஷாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த லாஸ்ட் சாங் வந்துட்டு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்ட் சாங் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சாங்லாம் வந்துட்டு லிரிக்கல் ஹிப்ஹாப்பில் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ நீங்கள் லிரிக்கல் ஹிப்ஹாப் ட்ரை பண்ணாங்க பட் அது சில இடத்துல பர்ஃபெக்டாக மீனிங் பிடிச்சி பண்ணாங்க டுவர்ட்ஸ் த எண்டு வரும்போது சில மீனிங் மிஸ் ஆச்சு ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அதை அண்ட் நீங்கள் அந்த மாதிரி சாங்லாம் பாடாமல் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் டான்ஸ் ஆடும் போதில் ஃபேஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக தெரியும் ஸோ அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணும் கிளாரிட்டி மூமெண்ட் கிளாரிட்டி ஃபோக்கஸ் பண்ணும் அண்ட் அந்த ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற எக்ஸ்ப்ரெஷன் நல்லா பண்ணீங்க எல்லா வாட்டியும் நான் கடைசியிலாச்சும் அவரோட பரத்வாஜ் சார் ஃபோட்டோவாச்சும் காட்டிங்கன்னு நினச்சா நான் கடைசி வரைக்கும் அதை ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுட்டீங்க பட் நைஸ் ஐடியா இன்னும் கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் பெட்டராக இருந்திருக்கலாம் தேங்க்யூ இஷாக் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்குது பார்ப்போம் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க இஷாக் ஸோ ஐ திங்க் நல்ல ஸ்கோர்ஸ் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் 2 ஜட்ஜஸும் ஒரே ஸ்கோர் கொடுக்குறாங்களா மாற்றி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம் ஜட்ஜஸ் உங்கள் ஸ்கோர் சேம் ஸ்கோர்ஸ்